வணக்கம் நண்பர்களே. ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்து மக்கள் சேவையில தன்னை இணைச்சுக்கிட்டு நிறைய சமூக சேவைகள்ல அக்கறையை காட்டி இன்னைக்கு மக்கள் முன்னாடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிற அளவுக்கு ஒரு இளைஞரை நான் வந்து சந்திச்சேன். அந்த இளைஞரை தான் உங்க முன்னாடி இன்னைக்கு கொண்டு வந்து இருக்கிறேன். வணக்கம் ஆதி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆதி. என் பேர் ஆதிநாராயணன், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியில் தமிழ் தேசியத்தில் பல மேடைகளில் பேசியிருக்கேன். ஊர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி ஐயனார்குளம். அப்பா அம்மா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சு ஒரு 10ஆம் கிளாஸில் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது மக்கள் டிவியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் பேச்சில் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசிய கொள்கை, தமிழ் தேசிய அரசியலை கொஞ்சம் தீவிரமாக கற்றுக்கிட்டு அதில் தீவிரமாக இயங்க ஆரம்பித்தேன். அதில் நிறைய பேர் அடையாளப்பட்டிருக்கேன். இப்போ கட்சியில் மற்றவங்களுக்கு மக்களுக்காக நிறைய விஷயம் செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எதுல இருந்து வந்துச்சு ஆதி? அது நம்ம வீட்டில் நடந்த சீமான் அவர்கள் பேச்சு என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் காரணம் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. காரணம் அண்ணன் சீமான் சொன்ன அந்த சாராயத்தில் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களில் நாங்களும் ஒரு குடும்பம். நம்ம அப்பா ஏன் குடிக்கிறாரு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்பா குடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அப்போனா இந்த அரசாங்கம் தான் நம்ம வாழ்வியலை தீர்மானிக்குதுன்ட்டு அண்ணன் சீமானுக்கு எப்படியாவது வலு சேர்க்கணும்னு அண்ணன் சீமானுக்கு தீவிரமா இருந்தேன். இவ்வளவு சின்ன வயசுல இந்த புரிதல் வர்றதுக்கான காரணம் கஷ்டம்தான். அதான் அண்ணன் சீமானே பல மேடையில சொல்லுவாரு, படிச்சவன் ஒன்றும் புரிஞ்சுவிடுவான், படிக்காதவன் பட்டு திருந்தான். நாங்க அப்ப சின்ன வயசுலயே பட்டு திருந்துட்டேன். உங்களை மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரையுமே வந்து திரைக்கவர்ச்சியில வந்து விஜய் தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அத்தனை பேருமே வந்து டிவிகேன்னு கத்திட்டு ஊரை சுத்தி வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த புரிதல் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க அந்த மாதிரி கத்தி கூப்பாடு போடுறவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா அண்ணன் சீமான் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி வருத்தப்படாத வழிபர் சங்கனம் படிக்கும்போது வந்திருந்தது. அப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி இந்த இடுப்புல அட்டியை கட்டிட்டு ஊர்ல மாஸ்க் கட்டியதா உணர்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த திரை கவர்ச்சியில நானும் அப்படி சினிமா முகத்துல இருந்தவன் தான். டிவிக்கு நண்பர்களை குறை சொல்றதுக்குல அந்த மாதிரி இருந்தவங்க தான். ஆனா அந்த வயசுல நான் சீமான பேச்சை கேட்கலாம், இன்னைக்கு தான் அப்படிதான் இருந்திருப்பேன். உண்மையிலே விஜய் ரசிகரா தற்கொலையா தான் சுத்திட்டு இருந்திருப்பேன். ஆனா அண்ணன் சீமான் அப்படி என்னை மாத்திட்டாரு. ஒரு தலைமுறைய வெள்ளைத்தாள்களை கொடுங்க, நான் எழுதாததை ஆக சிறந்ததை எழுதணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வெள்ளைத்தாளா இருந்த என்ன ஒரு தமிழ் தேசிய அரசியலா எழுதி இன்னைக்கு உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் சீமான் தான். அதனால அண்ணன் சீமான் தான் அந்த மாதிரி கள அரசியலுங்கிறது வந்து எனக்கு பாராளுமன்ற தேர்தல் 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னால 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அண்ணன் சீமான் அவரை பற்றி தொடர்ச்சியா கேட்பேன். செல்லில் எந்த பொழுதுபோக்கு இதுவும் பார்க்க மாட்டேன். சின்ன வயசுல சுட்டி டிவி பார்த்ததோட சரி, அப்புறம் சினிமா பார்த்ததோட சரி, அண்ணன் சீமான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய மேடைகள் பேச அவர் இயங்கிக்கிட்டே இருந்ததை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ணன் சீமான் ஒரு மேடையில் பேசிட்டு போயிருந்தா கூட நான் அவரை கண்டுக்க மாட்டேன் அடுத்து. ஆனால் அவருடைய உழைப்பு வந்து அவரை என்னை பின்தொடர வச்சுட்டு, என்னடா அந்த மனுஷன் நேற்று திருச்சியில் இருந்தாரு, இன்னைக்கு சென்னைக்கு போறாரு, ஒவ்வொரு ஊருக்கா போய் பேசுறாரு, என்ன கோபம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முழுசா சீமானாவே மாறிட்டேன். அண்ணன் சீமானை பின்தொடர்ந்தாரு. அண்ணனை பத்தி ஒரு பாட்டு கூட எழுதிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது 24 தேர்தல்ல தான் எழுதியிருந்தேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாணவர் பாசறை கலந்தாய்வு கூட்டம் நடத்தியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல. அப்போ வந்து அண்ணன் சீமானை சந்திக்க போறதா இருந்துச்சு. அப்போ அண்ணன் சீமானை 10ஓட 11 நம்ம போய் சந்திச்சுட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு நான் எழுதுவேன். பாட்டு எழுதுறதுக்கு விருப்பம். சின்ன வயசுலேயே கோயில் திருவிழாவில் மேடைகளில் படிச்சிருக்கேன். அப்போ அண்ணன் சீமானுக்காக என் ஸ்லாங்கில் எழுதியிருந்தேன். அதை 2-3 மேடைகளையும் படிச்சிருக்கேன். அதுக்கு எங்கள் கட்சிக்காரங்கிட்ட காமிக்கும்போது அதுக்கு இசையமைச்சா நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. எங்கள் கட்சியில் உள்ள தொகுதியில் உள்ள ஒரு அண்ணன் சென்னையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க மியூசிக் கிளாஸில் தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த லிரிக்ஸை கொடுத்தோடனே ஒரே நாளில் எனக்கு ரெடி பண்ணி தந்து வீட்டில் இருந்தே மொபைலில் ரெடி பண்ணி அண்ணன் சீமான் அனுப்பிச்சேன். அது நல்லா ரீச் ஆகிட்டு அண்ணன் சீமானே வாட்ஸ்அப்பில் தான் சீமான் அண்ணன் நான் தொடர்வதற்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா எந்த ஒரு காரணம், எந்த ஒரு கருத்து, எது இருத்து நீங்க அண்ணன் பின்னாடி போறீங்க? குடும்ப கஷ்டம் தான். அப்பா குடிப்பாரு சின்ன வயசுல. அப்போ வந்து அப்பா சின்ன வயசுல நான் பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் நம்ம குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைக்கு அப்பா ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கமும் நம்ம அப்பா குடிக்கிற காரணமாக இருக்குன்னு யோசனையில் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் வந்து அப்பா நம்மளை மாதிரி நிறைய பசங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அதுலேருந்து அண்ணன் சீமானோடைய அரசியல் விடிவு கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சாராய கடையை மூடுவோன்னு சொன்னது. அதுக்கப்புறம் திரை கவர்ச்சி, இப்ப வர வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த மது கடைகளை வந்து மூடல. மது கடையை மூடுவேன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மது கடைகளை மூடுறது அண்ணனுக்கு பின்னடைவா இருக்காதுங்க. ஏன்னா தாய்மார்கள் நிறைய பேர் இன்னைக்கு மதுவால சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த கருத்தை சொல்றதுனாலதான் இளைஞர்கள் அண்ணனுக்கு சரிவர ஓட்டு போடலையோ அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி ஓட்டே தேவையில்ல. குடியாரன் சாராய கடையை மூடுவேன்னு சொல்லுது சீமான். அதே மாதிரி மேடையில் அண்ணன் சீமான் சொன்னாரு,
ஏன் விஜய் அவர்கள் வந்து 10 ரூபா பாட்டு படிக்கும்போது பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு படிக்க தெரிஞ்ச விஜய்க்கு ஏன் மூட தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. ஏன்னா 2 கோடி பேரை குடிக்கான், அந்த 2 கோடி பேரை ஓட்டு அந்த ஓட்டு அரசியலுக்கு அண்ணே வரல. நீ போட்டா போடாம போ. இந்த சிந்தனை தான் அவர் கூட என்னை இன்னைக்கு நிக்க வைக்குது, உங்களையும் சந்திக்க வச்சிருக்குது. அவர் கொள்கை அவர் தோத்தாலும் ஜெயிக்காது, அதெல்லாம் எனக்கு வேற விஷயம். அவர் கொள்கையில உறுதியா இருக்க வரைக்கும் நான் அவர் கூட தான் இருப்பேன். அது நான் சாவது வரைக்கும்னாலும் சரி, அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் கூட இருப்போம். அதான் சீமானுக்காக நின்றுட்டுவோம். அந்த கொள்கையை மட்டும் அவர் விட்டு கொடுக்காததுனாலதான் எங்களுக்கு அவர் கூட நின்று தாயா பிள்ளையா, இல்லைன்னா நான் இன்னைக்கு அவர் கூட நின்று நான் ஏதாவது பொழப்ப பார்த்துட்டு போயிருக்கலாம். அவ்வளவுதான். இல்ல நீங்க சீமான் அண்ணன் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. நான் பேசாம சினிமாவே எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கலாம், நான் இங்க வந்திருக்க வேணாம், ஆனா காலத்தின் கட்டாயம் நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடுற ஓட்டுகள் வந்து அண்ணன் சீமானுக்கு தான் வேணும். ஆனா அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட வேட்பாளர் ஆலங்குளம் வேட்பாளர்கள் அறிமுக கலந்தாய்வு கூட்டத்துக்கு போயிருந்தேன். மக்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க, நின்று கவனிக்கிறாங்க. மற்றவங்க பேசினா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா நம்ம என்ன பேசுறோங்கிறத கவனிக்கிறாங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் வந்து சீன மூங்கில் கதை மாதிரி தான். 5 வருஷம் தடுக்காது, வேர் பரப்பிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 15 வருஷம் வேர் பரப்பி இருக்குது. 26ல அது எவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்து நிக்குதுன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒரு தனிப்பட்ட கேள்வி ஆதி, நீங்க வந்து கட்சி ரீதியா நீங்க வேலை பாக்குறீங்க. நான் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து முழுக்க ஆலங்குளம் தொகுதியில வேலை பார்த்துட்டு நைட்டு முழுக்க கண் முழிச்சுட்டு காலையில நாங்க கூப்பிட்டதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை போயிட்டு தான் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தீங்க. தூங்காம கொள்ள முடியாம இப்படி வந்து நிக்கிறீங்க. எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு? ஏன்னா ஒரு கட்சியில இருந்து ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும், இல்லைன்னா பணம் கொடுப்பாங்க வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். எந்த ஒரு பின்புலம் உங்களுக்கும் இல்ல, கட்சி ரீதியாகவும் பணம் கொடுக்கறதா தெரியல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு ஈடுபாடு? உண்மையில நேற்று நைட்டு 12 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. குரல்ல நிறைய மாற்றம் தெரியும், தடுமை பிடிச்சிருக்குது. மாத்திரை சாப்பிட்டு தான் இருந்திருந்தேன். சரி அண்ணன் இன்னைக்கு நாளைக்கு ஊருக்கு போயிருவாங்க, இன்னைக்கு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே காரணத்துக்காண்டி இருந்தேன். ஈடுபாடு வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அண்ணன் சீமான் தமிழ் தேசியம். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, சீமான் முன்னாடி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதுன்ட்டு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் செவிக்காம நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பயிர். ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்துல இருந்து ஒரு தனிநபர், இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து ஒரு நபர் அந்த ஊருக்குள்ள வந்து புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கும் போது, அதாவது எதிர்கட்சியா இல்ல எதிர்த்த வாக்குவாதங்களை வைக்கும் போது அதை முடக்கிறதுக்கு குடும்பத்துல நிறைய மிரட்டல்கள் இருக்குமே. 24 தேர்தல்ல முதல் மேடை. இப்போ வந்து ஊர்ல கோயில் சம்பந்தமா மக்கள் இருந்தாங்க. முதல் மேடை அனுபவம் கம்மி. அப்போ வந்து கோயில் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள் பேசும்போது அது மக்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஊர் கூட்டத்தை போட்டு சாமி எல்லாம் வச்சு பேசி அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற எதுவும் மிரட்டல்கள் வரல. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பழகிறத குறைச்சிக்கிட்டாங்க. நம்ம மக்களே, சொந்த மக்களே வந்து இவன் சீமானுக்காண்டி நம்மகிட்ட எதிர்த்து நிற்கான் அப்படின்ட்டு. ஆனா அவங்ககிட்ட ஒன்னே சொல்லிக்கிட்டேன், அவங்க மேல அந்த மண்ணு, நம்ம ஊர் மேலேயோ மண்ணு மேலேயோ மக்கள் மேலேயோ ஒரு பற்று இருக்கிறதுனாலதான் நான் வந்து அன்னைக்கு அப்படி பேசியிருந்தேனே தவிர மற்றபடி எந்த நோக்கத்திலையும் நான் அவங்கள பிரிச்சு பார்க்கல அப்படிங்கிறத என் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த உங்க காணொலி மூலயமா. அந்த சீமான் வந்து ஒரு படையை உருவாக்கி இருக்கிறாரு. அது வந்து 300 பருத்தி வீரர்கள் மாதிரி தான். 300 பேர் நாங்க இருந்தாலும் 30,000 பேரை எடுத்து சண்டை போட்டு வெட்டி பெற அளவு கூட எங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு. அவங்க 30,000 பேர் இருந்தாலும் நாங்க எங்க 30 பேர்கிட்ட சமாளிக்க முடியாது. அதனால அவங்க கூட்டத்தை பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, எங்ககிட்ட கூட்டத்தை பத்தியா நாங்க தான் கத்து அப்படின்ட்டு. அதே தான் நான் சொல்றேன், எங்கிட்ட கொள்கை இருக்கு, நாங்க தான் கத்து அப்படின்ட்டு. அதனால கொள்கைன்னு சொல்ற இடத்துக்கு தான் நானும் வரேன். அது உங்ககிட்ட இதை பத்தி நான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ ஒரு கூட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல பேசும்போது கொள்கை ரீதியா எதிர்கொள்ளாம, இன்னும் நம்ம சீமானன் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற கதைகள் வந்து கட்டுக்கதை, அவர் வந்து பொய்யான கதைகளை விதைக்கிறாரு, மக்கள் முன்னாடி பேசும்போது மேடைக்கு மேடை முரணா பேசுறாரு, 1க்கு 2 மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பேசுங்க. இதுல இருந்து ஒன்னே சொல்லிடுறேன் மக்கள், நீங்க நல்லா பண்ணிடுங்க. சீமானன்னு மலை, அவரை விமர்சிக்கிறவனுங்க மடு. இதுல என்ன சொல்றோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் 1 மணி நேரம் பேசுவாரு. 1 மணி நேரத்துல அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அங்க நடக்கிற அரசியல், அங்க இருக்க கல்வி முறை, இங்கன்னு வேறுபருப்பி அவ்வளவு இடம் பேசுவாரு. அது எல்லாத்தையும் விட்டுறானுங்க. கரெக்டா அவர் ஏதாவது ஒரு இடத்துல மான் கறி, முயல் கறி, இது வந்து தேவையில்லை. நீ இந்த 10, 100, 20, 30 பாயிண்ட் பேசியிருப்பாரு. அதுல ஏதாவது தப்பா இருக்குன்னு ஒருத்தன் பதில் கண்டுபிடிச்சு அவரை விமர்சிச்சாம்னா நம்ம அதை எதிர்கொள்ளலாம். ஆரோக்கியமான அரசியல் அது.
அதுல அவர் என்ன சாப்பிட்டாரு, எங்க தூங்குனாரு, இதை விமர்சிக்கிறது வந்து ஒரு கேவலங்கட்ட அரசியல். அது நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்க தரம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர விஜய வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மேலும் விஜய் வர்றதுக்கு முன்னாடி திமுகவை அதிகமா எதிர்த்துட்டு, இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் திமுகவை விட்டுட்டு தாவேகாவை அதிகமா எதிர்க்கிறாரு. மேடைகள்ல தாவேகாவை தான் அதிகமா தாக்கி பேசுறாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் அதான் சொல்லுறாரு. காமராஜரே அவர் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்துட்டாரு. அதனால மக்கள் கூட்டம் ஓடுனுச்சு. அப்ப மக்கள்லாம் எங்கனே போறாங்க அப்படின்னு கேட்கும்போது எம்ஜிஆர் வந்திருக்காரு. ஆமா கூத்தாடி கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாட்டாங்க குத்தியா கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்ப காமராஜரே சொன்னாரு. அதே நிலைமையில தான் அண்ணன் சீமான் இப்ப இருக்கிறாரு. விஜய பின்தொடர்ந்த இளைஞர்கள்ட்ட ஒண்ணு நான் சொல்லிடுறேன். விஜய் 26 தேர்தலுக்கு அப்புறம் தனிச்சு நிக்க முடியுமா? எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கை இன்னைக்கு செவிட்டாலும் நாளைக்கு செவிக்கும். அதுக்கான உறுதி எங்ககிட்ட இருக்குது, நேர்மை எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அவர் தனித்துவத்தோட நிக்காரு. விஜயோடைய கொள்கை வந்து அடிப்படையில ரொம்ப தப்பா இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு சாக்கடை கூட சேர்த்த மணிக்கல திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்டு ஒரு குழப்ப அரசியலை உண்டு பண்ணுதாரு. அண்ட் இதை வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டா வச்சுருந்தேன் பாருங்க டேட்டா அடிப்படையில் 2016 அண்ணன் சீமான் தனிச்சு நிற்கும் போது மக்கள் நீதி மையம்னு ஒரு கூட்டணி வச்சாங்க அண்ணன் சீமானை வீழ்த்துறதுக்கு. 21 கமலஹாசனை களத்துல இறக்குனாங்க. 26 தளபதி விஜய் இறக்கிருக்கிறாங்க. 2016 வந்தது வந்து மக்கள் நல பாத்தீங்கன்னா கூட்டணி. மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்த் ஐயா ஆமா தலைமையில கூட்டணி. வந்தது. அதுக்கப்புறம் 21 கமலஹாசன், கமலஹாசன். 26 விஜய். ஸோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து வந்தவங்க. இப்போ சரவணன் கேட்டது உங்களுக்கு எனக்கும் சண்டை இருக்குது. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மூணாவது ஒருத்தன் குறுக்க வந்தான்னா இப்போ நான் ஒருத்தன் விளக்க வேண்டியிருக்கா, அவனை பயன்ல கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்ப சீமானன் தமிழ் தேசிய கொள்கை வந்து யாருக்கு ஆபத்தா இருக்குன்னா அந்த திராவிடம் பேசிட்டு இருக்க மாற்று மொழி இனத்தவர்களுக்கு ஆபத்தா இருக்குது. அதனால எங்க நம்ம 2 பேருனாலும் அடிச்சுக்கிட்டு சேர்றதுமே சேர்ந்துக்கிடுவோம். இவனை வர விட்டா நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை. அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு அந்த தனித்துவமான அந்த கொள்கை கோட்பாடுன்னு கிடையாது. அதே மாதிரி அவருக்கு தனிச்சு எதையும் ஃபேஸ் பண்றதுக்கான துணிவு இல்லை. அவர் கோழையா இருக்கிறாரு. எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்க மாட்டேங்காரு. அவருடைய பிரச்சனைக்கு கூட நம்ம தான் பேசுறோமே தவிர அவர் மக்களுக்கான தலைவங்கிறவன் வந்து மக்களுக்கு ஒண்ணுன்னா வந்து களத்துல நிக்கணும். இவர் ஆனா பணையருக்கு கூட்டுட்டு மக்களை விசாரிச்சுட்டு இருக்கிறவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல. அதனால அவரை நம்ம போட்டியா எடுத்துக்கிட வேண்டியதில்லை. அவருக்கு இருக்கிற அந்த சினிமா அந்த ஒரு ஐடி கார்டு மாதிரி காமிச்சுக்கலாம் சீமான் சொல்ற மாதிரி. எப்படி நம்ம அண்ணன் சீமான் கட்சியில அதிக இளைஞர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி விஜய் கட்சிகள்லயும் இருக்கிறது அதிகமான இளைஞர்கள். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு விஜய் பின்னாடி தான் இருக்கிறாங்க. நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. நம்ம பொது தளத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தவறான வார்த்தைகள் பேசுறது. அது விஜய் இன்னை வரை கண்டிச்சதே இல்ல. இருந்தாலும் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு இல்லையா? இப்போ விஜயகாந்த பத்தி நீங்க சொன்னீங்க ஐயா. விஜயகாந்த பத்தி அவர் கூட எதிர்க்கட்சியில இருந்தவர் தான். அப்போ நம்ம இன்னும் உள்ளே போகல. விஜய் ஒருவேளை ஆளுங்கட்சியாவோ இல்ல எதிர்க்கட்சியாவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு கூட. அண்ணன் சீமான் தான் சொல்லுவாரு. சாராய கடையில கூட்டம் அதிகமா இருக்குன்னு சாராயம் வந்து புனித நீராகவும் பழக்கடையில கம்மியா இருக்குது கூட்டம் அப்படின்ட்டு பழக்கடை வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் அப்படின்னு சொல்லிட முடியாது. கூட்டங்கிறது பேசுற அண்ணன் சொல்லுங்க. கூட்டங்கிறது என்னைக்குமே எதையுமே தீர்மானிக்காது. கொள்கை தான் தீர்மானிக்கும். அதனால நம்ம அந்த கூட்டத்தை விட்டு தள்ளுங்க. அவங்களுக்கு இருக்கிற புரிதல் அரசியல் அவ்வளவுதான். என்னவா உருவாக்கி இருக்காருங்கிறதே தான். அவங்ககிட்ட 2 கேள்வி கேளுங்க. கொள்கை தலைவர் என்ன, கொள்கை என்னன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க இன்னைக்கு சினிமா, நாளைக்கு ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுவாங்க, நாளான்னைக்கு IPL பேசுவாங்க, அடுத்து பிக் பாஸ் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சமநிலைங்கிறது கிடையாது. அன்னன்னைக்கு ட்ரெண்டிங்ல எது இருக்குதோ, இந்த 26 தேர்தல்ல முதலமைச்சர் ஆகலன்னா விஜய் முதலமைச்சர் ஆகலன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால அவங்க ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆயிடலாங்கிறது வந்து அடுத்த சீன்ல வந்து விஜய் வந்து அடுத்த 10 நீங்க கருத்தியலா மோதுகன்னு நிறைய இடத்துல நீங்களும் வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நம்ம கட்சியில நிறைய பேர் பேசுறத பார்த்திருக்கோம். விஜய் வந்து இதுவரை வந்து வெளிப்படையா எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்கல. பேச தெரிஞ்சாதானே கொடுப்பாரு. அவருக்கு தெரியல. ஒண்ணு சரக்கு இருந்தீங்கன்னா தான் வாயில வரும். இப்போ உங்ககிட்ட உங்க வீட்டுல நடக்க பிரச்சனையை கேட்டா தெரியும். என்கிட்ட எங்க வீட்டுல நடக்க பிரச்சனை என்ன சுத்தி நடக்க என்னன்னு கேட்டா தெரியும். அவருக்கு சினிமாவா என்ன, சினிமாவில 69 வருஷம் 59 படம் 69 படம் நடிச்சு 20 வருஷத்துக்கு மேல நடிச்சிருக்காருங்கிறாங்க. அது சம்பந்தமா எழுதி கொடுத்தவங்க பண்றத சொல்லி எழுதி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர். அரசியல்ல திடுதிப்புன்னு வந்துகிட்டு அந்த கட்சியில இந்த கட்சியில இருந்து வந்தவங்கள சேர்த்துக்கிட்டு அவரு அதனால நம்ம பெருசா பேசணும் அவசியம் இல்லை. அதனால நம்ம ஆக்கப்பூர்வமா சீமான் அரசியலை முன்ன கொண்டு போனாலே மக்கள் நம்மளை தானே தேடி வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம கருத்து. விஜய் வந்து எப்படி லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் டீல் பண்ணிட்டு 26க்கு அப்புறம் பார்ப்போம். 26க்கு அப்புறம் நின்னாருன்னா அவரை பத்தி நம்ம பேசலாம். 26 தான் அவருடைய இறுதி தேர்தலா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு.
ஒரு நாளைக்குலாம் எனக்கு தெரிஞ்சு 12 மணி நேரத்துல 7 பிரஸோ 8 பிரஸோ சந்திச்சு காணொலிலாம் இருக்குது அண்ணன் சீமான். ஒரு நாளைக்கு அத்தனை பிரஸ் மீட். ஆனா இந்த ஊடகங்கள் அதை வெளிக்கொண்டு வருமானா கொண்டு வராது. எதுக்காக அண்ணன் சீமான்ட்ட கொண்டு அப்படி மைக்க நீட்டுதாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன பிசிறு தட்டி பேசிடுவாரா, அதை பெருசுபடுத்தலாமா அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, அவரு பேசுற அந்த முக்கிய அரசியலை வெளியில கொண்டு போக மாட்டாங்க. இந்த ஊடகம் எப்படி அண்ணன் சீமானை வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க தவிர, ஆனா இந்த ஒண்ணு முக்கியமான விஷயம், அண்ணன் சீமான் அவர்கள் அத்தனை பிரஸ் மீட்ல கொடுத்தாலும், என்ன கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கு நின்று அசராம பதில் சொல்ற ஆற்றல், அறிவு, மக்கள் பிரச்சனை, அதுக்கான தீர்வு எல்லாம் அண்ணன் சீமான் கிட்ட இருக்குது. சரக்கு இருக்குது. அதனால அவர்கிட்ட நீங்க என்னன்னாலும் எப்பனாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜனநாயகன் படத்துல நடிச்சுட்டா அவன் ஜனநாயகம் கிடையாதுங்க. கடலம்மா மாநாடு அண்ணன் சீமான் போட்டாரு. அதுல ஜனநாயகம் ஃபவுண்டேஷன் அவங்க எடுத்த ஆய்வுல ஆளுமை மிக்க தலைவர்கள்ல அண்ணன் சீமான் முதலிடத்துல இருந்தாரு. கடலம்மா மாநாடு போட்ட நாள்ல தான் இது வந்தது, அந்த ரிப்போர்ட். அதை நான் பேசியிருந்தேன். அதனால ஜனநாயகம் படத்துல நடிக்கிறவன் ஜனநாயகன் தான். மக்களுக்கான பிரச்சனையை எவன் பேசுறானோ களத்துலன்னு அவன் தான் ஜனநாயகன். மிக்க நன்றி ஆதி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.